வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 60 வயசுக்கு அப்புறம் நம்ம எந்த காய்கறிகளை நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் கூட செய்யும், நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது என்ன காய்கள், எலும்புகளுக்கு உறுதியை கொடுக்கக்கூடியது, ஜீரண சக்தியை மேம்படுத்தக்கூடிய காய்கறிகள் என்ன, நம்மளுடைய நினைவு ஆற்றல் அதாவது ஞாபக சக்தியை கூட செய்யக்கூடிய காய்கறிகள் என்னங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனைத்துமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அனைத்தையுமே நம்மளுக்கு கூட்ட செய்யக்கூடிய காய்கள் என்னென்ன காய்கள், அதை கண்டிப்பாக நம்ம அவசியமாக எடுத்துக்கிற நம்ம உணவில் அது என்னென்ன காய்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 60 வயசுங்கிறது ஒரு ஓய்வு வயசு தான். ஆனால் அதோட நம்மளுடைய வாழ்க்கை முடிவதில்லை. சரியான உணவு பழக்கத்துடன் இன்னும் நம்ம பல ஆண்டுகள் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். ஸோ உணவு பழக்கத்தை நம்ம மாற்றிக்கிட்டோம்னா நம்ம நிறைய ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழலாம். அது என்னென்ன உணவுகள்னு பார்க்கலாம் வாங்க. முதல் உணவு முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை நம்மளுடைய வயசை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து மாதிரிங்க. இதில் இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் இ இருக்குது. நிறையா விட்டமின்ஸ்கள் நிறைந்து இருக்குது இந்த முருங்கைக்கீரை. அதுவும் முருங்கைக்கீரை சாதாரணமாக நம்ம ஊர்களில் கிடைக்கக்கூடியது. அதுவும் விலை கொடுத்து வாங்கினாலும் 10 ரூபாய் தான். 10 ரூபாயில் இவ்வளவு சத்துக்கள் அடங்கியிருக்க ஒரே கீரை முருங்கைக்கீரை தான். 60 வயசில் நரம்பு தளர்ச்சிகள் அடைவது, எலும்புகள் பலம் குறைவது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே வரும். ஸோ இது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னா முருங்கைக்கீரைக்கு இருக்குது. ஸோ தினமும் ஒரு முறை முருங்கைக்கீரையை நீங்கள் தினமும் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடுங்க. அதுக்காக முருங்கைக்கீரை சாப்பிட்டா நல்லதுங்கிறதுக்காக ஒரு நாளைக்கு நிறையா பறித்து அப்படியே சாப்பிட்றாதீங்க. எதையுமே அளவோடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுவும் வயதானவர்களுக்கு செரிமானம் ஆகணும்ல. ஸோ கொஞ்சமாக எடுத்து சாப்பிடுங்க. தினமும் நம்ம ஒரு குழம்பு வைக்கிறோம்ல, அந்த குழம்புல கருவேப்பிலை போடுறோம். டெய்லி எல்லா குழம்புலையும் கருவேப்பிலை போடுறோம். 2 இது உருவி போடுறோம்ல, அதே மாதிரி முருங்கைக்கீரையும் டெய்லி குழம்புல எந்த குழம்பாக இருந்தாலும் எந்த பொரியலாக இருந்தாலும் 2 கொப்பு முருங்கைக்கீரையை உருவி போடுங்க. நம்மளுக்கு அதோட சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் தினமும் நம்ம குழம்புலையோ இல்லை சாம்பார்லையோ இல்லை பொரியல்லையோ முருங்கைக்கீரையை உணவில் சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் கூட்டு செஞ்சும் சாப்பிட்லாம். இல்லை எனக்கு இதெல்லாம் டைம் இல்லை, முருங்கைக்கீரையில் இதெல்லாம் செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா முருங்கைக்கீரையை வாங்கிட்டு அதாவது நிழலில் வச்சு உருவி நிழலில் காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறேங்க. அந்த பவுடரை நீங்கள் சாப்பாட்டில் போட்டு நெய்யில் போட்டு பிணைஞ்சு சாப்பிடுங்க. நம்ம இட்லி பொடி செய்வோம்ல, எப்படி இட்லி பொடி எப்படி செய்வோம், உளுந்து பூண்டு இதெல்லாம் வடைச்சட்டியில் போட்டு வறுத்துட்டு எல்லாத்தையும் அரைச்சிருவோம்ல, அதே மாதிரி இங்கே இதுலேயும் முருங்கைக்கீரையும் அதே மாதிரி காய வச்சுட்டு லைட்டாக வடைச்சட்டியில் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் பவுட்ரு ஃபார்மில் அரைச்சிட்டு நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த முருங்கைக்கீரை. அடுத்து சூப்பாகவும் எடுத்துக்கிறலாம். சூப்பு ஈவினிங் டைம் இல்லை மார்னிங் டைம் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம சூப்பு எடுத்துக்கிறலாம். அது நம்மளுடைய எலும்பு ஆரோக்கியத்திற்கும் நம்மளுடைய நரம்புகளை வலிமையாக்குறதுக்கும் நம்மளுடைய கண் பார்வையை தெளிவுபடுத்துறதுக்கும் எல்லாத்துக்குமே முருங்கைக்கீரை ஒரு சிறந்த உணவு. நம்மளுக்கு இயற்கை கொடுத்த ஒரு அற்புதமான உணவு அப்படின்னா முருங்கைக்கீரை தான். ஏன்னா நம்ம இது நிறைய காசு போட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு கடவுள் அழகாக படைச்சிருக்காரு முருங்கைக்கீரையை. முருங்கைக்கீரையை சாப்பிட்டுட்டே வரும்போது கால் முட்டு வலி காணாமல் போயிடும், இடுப்பு வலி போயிடும், எலும்புகள் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். அதாவது வயதானவர்களுக்கு கண் பார்வை குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் முருங்கைக்கீரை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த கண் பார்வை கூட செய்யும். ஸோ முடிஞ்ச அளவு முருங்கைக்கீரையை நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2வது உணவு என்னென்னா கேரட் தாங்க. கேரட்டில் இருக்கக்கூடிய அந்த பீட்டா கரோட்டின் நம்ம உடம்புல விட்டமின் ஏயா மாறி வேலை செய்யும். நம்மளுடைய கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு கேரட் முக்கியமாக நம்மளுக்கு உதவி பண்ணும். அதாவது 60 வயதுக்கு பிறகு நம்மளுடைய கண் பார்வை மங்கலாக தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் அடிக்கடி கண்களில் கண்ணீர் வர செய்யும். நம்மளால் முன்ன மாதிரி கண்ணெல்லாம் அதிகமாக சிமிட்டி பார்க்கவே முடியாது. இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம
கேரட்டை நம்ம உணவில் கேரட்டை ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை சாப்பாட்டில் பொரியலோவோ இல்லை சாம்பாரில் அப்படியே போட்டு சாப்பிட்றது. இந்த மாதிரி நம்ம உணவுகளில் வந்து கேரட்டை சேர்த்துட்டு வரும்பொழுது நம்மளுக்கு வந்து கண் பார்வை வந்து நல்லா சிறப்பாக இருக்கும். கண் பார்வை வந்து அற்புதமாக இருக்கும், குறையவே செய்யாது, நல்லா தெளிவாக இருக்கும். கண்ணாடி போட்டிருக்கவங்களும் கண்ணாடியை கழட்டிடலாம். அதே மாதிரி மாலை கண் நோய் பிரச்சனை இருக்கிறவங்களும் கேரட்டை ரெகுலராக சாப்பிடும் பொழுது மாலை கண் நோய் பிரச்சனை சரியாயிரும். நம்மளுடைய ஸ்கின்னு நல்லா க்ளோயிங்காக இருக்கும். கேரட்டை நம்ம உணவில் எடுத்துக்கிற பொழுது நீங்களே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வந்து அவ்வளவு க்ளோயிங்காக இருக்கும். ரத்த ஓட்டம் வந்து சூப்பராக இருக்கும் கேரட்டை வந்து எடுத்துக்கிற பொழுது. அடுத்த உணவு என்னென்னா பூண்டு தாங்க. பூண்டு நம்ம வீட்டில் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவு. இந்த பூண்டுமே வந்து நம்மளுக்கு இயற்கை கொடுத்த ஒரு மருந்து தாங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த அலிசின் சொல்லக்கூடிய பொருள் ரத்த அழுத்தத்தையும் கொழுப்பு நம்மளுக்கு இதய நோய் வர்றதை தடுக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து பூண்டு வந்து உதவி பண்ணுது. அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம காலம் மாறி போனதுனால மாரடைப்பு வந்து அதிகமாக வருது. நிறைய பேருக்கு வந்து இதயம் நோய்கள் வந்து அதிகமாக வருது. ஸோ நம்ம பூண்டை உணவில் வந்து நம்ம அடிக்கடி சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு இதயம் வந்து பாதுகாக்கப்படும். இதய நோயிலிருந்து நம்ம தப்பிக்கலாம். ஏன்னா அந்த அலிசிலின்ங்கிறது வந்து ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. அதாவது பிபியை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. 60 வயசுக்கு மேலே இதய ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து நம்ம பூண்டை வந்து நம்ம வந்து உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கிறணும். தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 1 இல்லை 2 பூண்டு பற்களை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ரத்த ஓட்டம் மேம்படும், இதய நோய் அபாயம் வந்து குறையும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெறும் வயிற்றில் காலைல 1-2 பூண்டை வந்து நம்ம பச்சையாக சாப்பிட முடியாது. ஸோ வந்து அடுப்பில் நம்ம இப்போல்லாம் சிலிண்டர் தானே, அதை சிம்மில் வச்சுட்டு ஒரு கத்தியை வச்சு லைட்டாக அந்த பூண்டு பற்களை தோலை உரிச்சிட்டு லைட்டாக கத்தி முனையில் குத்திட்டு சிலிண்டரில் காமிச்சு லைட்டாக சூடு பண்ணுங்க. இல்லை இப்படி பண்ணலன்னா வடைச்சட்டியை வச்சுட்டு அதில் போட்டு லைட்டாக வறுத்துடுங்க. எண்ணெயெலாம் ஊற்றக்கூடாது. வெறும் பூண்டை தோலை நீக்கிட்டு லைட்டாக சூடு படுற மாதிரி தோசை கல் மேலே வச்சு எடுக்கிறா இருந்தாலும் எடுக்கலாம், இல்லை வடைச்சட்டியில் போட்டு எடுக்கிறா இருந்தாலும் எடுக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு இல்லை 5 பல்லு பூண்டு லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் வந்து தினமும் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கால் வலி, முட்டு வலி எல்லாமே வலி போகும். பிபி கண்ட்ரோலில் வரும், சுகர் கண்ட்ரோலில் வரும். நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த இதய நோய் எல்லாமே போயிடும். இதயம் நல்லா வேலை செய்யும், செரிமானம் நல்லாகும். ஸோ வந்து பூண்டை டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது நம்ம உடலுக்கு வந்து அவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்த உணவு என்னென்னா சுரைக்காய் தாங்க. இது இங்கிலீஷில் நம்ம வந்து பாட்டில் கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். சுரைக்காய் வந்து நம்மளுடைய உடம்புக்கு வந்து குளிர்ச்சியும் கொடுக்கக்கூடியது. நல்லா வந்து பாடி ஹீட்டை வந்து அப்படியே ரெடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை அந்த சுரைக்காய்க்கு இருக்குது. நம்மளுடைய உடல் வந்து எப்பவுமே சில பேரோட உடம்புலாம் அப்படியே எப்போவுமே ஹீட்டாகவே இருக்குது. அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சுரைக்காயை உணவில் சேர்த்துக்கிறணும். அதுவும் முக்கியமாக 60 வயசுக்கு பிறகு ஜீரண சக்தி கம்மியாக இருக்கும். ஸோ வயது ஆக ஆக நம்மளுக்கு வந்து எது சாப்பிட்டாலும் வேகமாக செரிக்காது. ஸோ அதனால் நம்ம உணவில் கண்டிப்பாக சுரைக்காயை எடுத்துக்கிறணும். சுரைக்காயை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஜீரண சக்தி மேம்படும். அதாவது சுரைக்காயை வந்து கூட்டாவோ இல்லை சூப்பாவோ இல்லை அதாவது குழம்புல சாம்பார் இந்த மாதிரி குழம்புல போட்டு ஏதாவது ஒரு வழியில் நம்ம சுரைக்காயை எடுத்துக்கிறலாம். எடுத்துக்கிற பொழுது நம்மளுக்கு உடல் வெப்பம் வந்து குறையும், ரத்த அழுத்தத்தையும் வந்து சரியாக வைக்கும், இதயத்தை லைட்டாக வேலை செய்ய வைக்கும். ஓகேவா, நம்மளுடைய செரிமானமும் சூப்பராக வேலை செய்யும். ஸோ கண்டிப்பாக சுரைக்காயை 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக சுரைக்காயை எடுத்துக்கிறணும். அடுத்த உணவு என்னென்னா பசலைக்கீரைங்க. பசலைக்கீரையில் வந்து நிறையா ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதில் வந்து போலிக் ஆசிட் வந்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. இதனால் நம்மளுடைய நரம்புக்கு ஒரு வலிமை கொடுக்கக்கூடியது, நரம்பு வலியை குறைக்கக்கூடியது, மூட்டு வலியை குறைக்கக்கூடியது இந்த பசலைக்கீரை. அதாவது இது ஈஸியாக நம்ம ஊர்களில் வந்து கிடைக்கும். கொடி பசலைன்னு சொல்லுவாங்க. இந்த கொடி பசலையாக இருந்தாலும் சரி, நார்மல் பசலையாக இருந்தாலும் சரி, எந்த பசலையாக இருந்தாலும் நம்ம உணவில் கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். உங்களுக்கு எந்த பசலை கிடைக்குதோ உங்கள் கண்ணில் பட்டாவே அந்த பசலையை வாங்கி நீங்கள் சமைங்க. ஏன்னா இந்த பசலையில் அவ்வளவு இரும்பு சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது, ஃபோலிக் ஆசிட்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த பசலைக்கீரையில். முடிஞ்ச அளவு இந்த பசலைக்கீரையை வந்து கூட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை அவ்வளவு மேம்படுத்தும். கண் பார்வையிலலாம் அப்படி சூப்பராக தெரியும். இந்த பசலைக்கீரையை நீங்கள் உணவில் சேர்த்துட்டு
வரும் பொழுது கண் பார்வை வந்து தெளிவாக இருக்கும். ரத்த ஓட்டம்லாம் சூப்பராக இயங்க ஆரம்பிக்கும். மூளையோடைய செயல்பாடு எல்லாமே நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ வந்து உங்கள் உடலை நல்லா சுத்தமாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த பசலைக்கீரை வந்து உதவி பண்ணும். நீங்கள் வாரத்தில் 3 நாள் அப்படி முடியலனாலும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது பசலைக்கீரையை உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கிறங்க. உடல் ஆரோக்கியம் மேம்பட செய்யும். அடுத்த உணவு வந்து தக்காளிங்க. நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடிய தக்காளி. இந்த தக்காளி வந்து அவ்வளவு அற்புதங்களை நம்ம உடலில் நிகழ்த்தக்கூடியது. தக்காளியில் இருக்கக்கூடிய அந்த லைக்கோபின் சொல்கிறோம்ல, அந்த லைக்கோபின் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்தது. ஸோ நம்மளுடைய குடலை சுத்தம் செய்யும். அதாவது குடலில் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு உதவக்கூடியது அந்த தக்காளி. தோல் பிரச்சனை அனைத்தையுமே சரி செய்யக்கூடியது தக்காளி. இதய நோய் ஆகியவற்றை தடுத்து நம்மளை பாதுகாக்க செய்கிறது தக்காளி. ஸோ 60 வயசில் தக்காளியை தினமும் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. தக்காளியில் சேலட்டோ இல்லை சாம்பாரோ ரசமோ இல்லை அப்படியே பச்சையாக சாப்பிட்டாலும் சரி, நம்மளுக்கு ஸ்கின்னுக்கும் சரி நம்மளுடைய உடலுக்கும் சரி ரெண்டுக்குமே நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது தக்காளி. இந்த தக்காளியில் உள்ள லைக்கோபின் வந்து நம்மளுடைய முகங்களில் வந்து நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா கிளியராக வச்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய முகங்களை பளபளப்பு ஆக்குறதுக்கும் இந்த தக்காளி வந்து பயன்படுது. ஸோ உணவில் கண்டிப்பாக தக்காளியை சேர்த்துக்கிறங்க. அந்த முகச்சுருக்கம் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். வயதான தோற்றத்தை குறைக்கக்கூடியது இந்த தக்காளி. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணுன்னா நம்மளுடைய முகச்சுருக்கங்களை வந்து குறைக்கும். புது செல்களை வந்து புதுப்பிக்கக்கூடிய தன்மை தக்காளிக்கு இருக்குது. முடிஞ்ச அளவு தக்காளி ஃபேஷியல் பண்ணிக்கிறங்க. ஃபேஸ்க்கு தக்காளி ஜூஸாக எடுத்து குடிச்சுக்கிறங்க. உங்களுடைய வயது வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருங்க. நம்ம தக்காளியை உணவில் சேர்த்துட்டு வரும் பொழுது அந்த அளவுக்கு வந்து அற்புதமான ஒரு பொருள்னால் தக்காளி. நம்மளுடைய ஃபேஸுக்கும் சரி முகத்துக்கும் சரி நம்மளுடைய உடலுக்கும் சரி தக்காளியை டெய்லி எல்லா குழம்புலையுமே முடிஞ்ச அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். நீங்களும் டெய்லி தினமும் ஒரு தக்காளி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த உணவு வந்து வெண்டைக்காய். வெண்டைக்காய் வந்து ஒரு அற்புதமான உணவு. நம்மளுடைய மூளையுடைய நினைவாற்றலை மேம்படுத்தவும் நம்மளுடைய மூளையை வந்து நல்லா செயல்பட வைக்கக்கூடிய ஒரு காய்னா வெண்டைக்காய். இது எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனால் வெண்டைக்காய் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக 60 வயசுக்கு மேலே நம்மளுடைய அந்த நினைவாற்றல் குறைஞ்சிரும். நம்ம வந்து என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோங்கிற அந்த ஞாபக சக்தியும் இருக்காது. நம்ம ஒரு பொருளை வச்சுருப்போம், அந்த பொருளை எங்கே வச்சோம் என்னங்கிறது சுத்தமாக மறந்துடுவோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம வெண்டைக்காயை உணவில் கண்டிப்பாக எடுத்துக்கிடணும். அப்போ தான் நம்மளுடைய நினைவு ஆற்றல் வந்து அதிகரிக்க செய்யும். நம்மளுடைய அந்த கவனக்குறைவு எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து வெண்டைக்காய் வந்து ஒரு சிறந்த மருந்துன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நன்மையை கொடுக்கக்கூடியது. அடுத்து வந்து நிறைய பேருக்கு வந்து சர்க்கரை நோய் வந்து இருக்கும். ஸோ இந்த வெண்டைக்காயை உணவில் எடுத்துக்கிற பொழுது அவங்களுக்கு சர்க்கரை அளவும் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஏன்னா வெண்டைக்காயில் வந்து அதிக அளவில் நார்ச்சத்துக்கள் இருக்குது. மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து தடுக்கிறதுக்கும் உதவி பண்ணும். நம்மளுடைய சாப்பிடக்கூடிய உணவுகளையும் வேகமாக செரிமானம் அடைய செய்யும். ஸோ உணவில் நம்ம வெண்டைக்காயை எடுத்துக்கிறணும். வெண்டைக்காயை வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணியும் சாப்பிடலாம், கூட்டு பண்ணி சாப்பிடலாம், குழம்பு புளிக்குழம்பு இல்லை வெண்டைக்காயில் வத்தல் போட்டு வத்தலாகவும் ஏதாவது ஒரு வடிவில் நம்ம கண்டிப்பாக வெண்டைக்காயை எடுத்துக்கிறணும். வெண்டைக்காயை பச்சையாக சாப்பிட்டால் நம்மளுக்கு முழு ஆரோக்கியம் கிடைக்கும். நம்மளுக்கு சர்க்கரை நோய் விரைவில் கட்டுப்பாட்டில் இருக்க செய்யும். அடுத்த உணவு என்னென்னா வெங்காயம் தாங்க. வெங்காயம் நம்மளுடைய உடம்புக்கு வந்து நல்ல குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு உணவு தான். இதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் சேர்மங்கள் என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு கொலஸ்ட்ராலை வந்து குறைச்சி கொடுக்கும். நம்மளுடைய இதயத்தை ஆரோக்கியமாக மேம்படுத்துறதுக்கு இந்த வெங்காயம் பயன்படுது. ஸோ வந்து வெங்காயம் வந்து கால்சியத்தை உறிஞ்சுறதுக்கு உதவி பண்ணும். நம்ம ஏதாவது கால்சியம் உணவை நம்ம எடுத்து சாப்பிடும் பொழுது வெங்காயத்தையும் சேர்த்து சாப்பிடலாம். ஏன்னா நம்மளுக்கு அப்போ அந்த மொத்த கால்சியத்தையும் நம்ம உடலுக்கு சேரும்படி செய்யக்கூடியது வெங்காயம். ஸோ நம்மளுடைய எலும்புகளையும் நல்லா பலப்படுத்தக்கூடியது வெங்காயம். ஸோ வெங்காயத்தை நம்ம உணவில் வந்து டெய்லி எடுத்துக்கிறோம். நம்ம டெய்லி உணவில் சேர்ப்போம் ஆல்ரெடி. ஆனால் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணணும்னா பச்சையாக வாரத்துக்கு ஒரு முறையாவது பச்சையாக சாப்பிட்றது கொஞ்சம் கடினமான விஷயம்தான். ஆனால் சாப்பிட்டுட்டோம்னா நம்ம பழகிட்டோம்னா அதனுடைய நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது சின்ன வெங்காயம்லாம் நம்ம உரிச்சிட்டு பச்சையாக சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அந்த ரத்த
ஓட்டம் இருக்குல்ல, ரத்தம் வந்து சுத்தப்படுத்தும். அதுவும் நம்ம வயதானவர்கள் வந்து இதெல்லாம் நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் வந்து இன்னும் கூடுதலாகும். இது நம்ம தயிர் ஏதாவது சாப்பிடும்போது அது கூட வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி தயிர் பச்சடி அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வெங்காயத்தை மட்டும் தனியாக சாப்பிடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஸோ அதனால தான் தயிரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட சொல்கிறேன். அப்படி சாப்பிடும்பொழுது உங்களுக்கு ரத்தமும் சுத்திகரிக்கப்படும். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் எல்லாமே கரைய செய்யும். இந்த கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே குறைச்சி கொடுத்துரும் இந்த பச்சை வெங்காயம். ஸோ பச்சை வெங்காயம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் உணவில் கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். அடுத்த உணவு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ. இதை வந்து தமிழில் சர்க்கரைவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. சில பகுதிகளில் சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு நிறையா ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடியது. நம்மளுடைய கிராமத்து சைடில் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே வந்து வயதானவர்கள் இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கை உணவில் அதிகமாக சேர்த்துக்குவாங்க அந்த காலத்தில். அதனால தான் அவங்க 108 வயசு 100 வயசுக்கு மேலே ஆரோக்கியமாக நடந்து அப்படி கம்பீரமாக போவாங்க, ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு தான் அவங்களுக்கான சீக்ரெட்டே, ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்து சாகா வரம் தரக்கூடியது இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு. நம்மளுடைய ஆயுளை அதிகரிக்க செய்யக்கூடியது இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு. ஸோ இதை உணவில் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். இதில் வந்து விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, நிறைய நார்ச்சத்து இருக்குது. நார்ச்சத்து இருக்கிறதுனால நம்மளுக்கு சீரண சக்தி, நம்மளுடைய அந்த செரிமானத்தை ஈஸியாக செரித்து கொடுக்கக்கூடியது. நம்மளுடைய தோல் ஆரோக்கியத்திற்கு, நம்மளுடைய கண் பார்வைக்கு, நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் கேரட்டு தான் நம்மளுக்கு வந்து விட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்குது, நம்மளுடைய கண் பார்வையை அதிகரிக்கிறதுக்கு கேரட் உதவி. ஆனால் கேரட்டை விட விட்டமின் ஏ அதிகமாக இருக்கக்கூடியது இந்த சர்க்கரைவள்ளி கிழங்குல தான். ஸோ சர்க்கரைவள்ளி கிழங்கு நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் சரி, நம்மளுடைய தோல் அழகுக்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து பயனளிக்கக்கூடியது இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு. இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அதாவது 60 வயசுக்கு மேலே சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி நம்மளுடைய வயிறு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் சர்க்கரைவள்ளி கிழங்கு வந்து எடுத்துக்கிறலாம். இது வந்து அதாவது இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இதில் வந்து குளுக்கோஸ்லாம் வந்து அதிக அளவில் இல்லை, நம்ம தாராளமாக எடுத்துக்கிறலாம். இது வந்து சூப்பர் உணவுன்னு சொல்லலாம். சர்க்கரைவள்ளி கிழங்கு வந்து அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியது, நம்மளுக்கு இதயத்தை பாதுகாக்கக்கூடியது, நம்மளுடைய கொழுப்புக்களை கரைக்கக்கூடியது, எல்லாமே வந்து சூப்பராக இதனுடைய சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து தேவையானது. ஸோ வந்து கண்டிப்பாக நம்ம உணவில் எடுத்துக்கிறணும். அடுத்த உணவு என்னென்னா குடைமிளகாய் தான். இது இங்கிலீஷில் நம்ம கேப்சிகம் அப்படின்னு சொல்லுவோம். குடைமிளகாயில் வந்து விட்டமின் சி வந்து அதிக அளவில் இருக்குது. ஸோ விட்டமின் சி நம்ம உடலில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்யும். அதாவது வைரஸ், பாக்டீரியா போன்ற தொற்றுகளில் இருந்து நம்ம உடலை பாதுகாக்கிறதுக்கு விட்டமின் சி வந்து மிகவும் அவசியமானது. இப்போ இருக்கக்கூடிய அந்த குளிர் காலத்துலலாம் அடிக்கடி இருமல் வரும், குளிர் ஜுரம் வரும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம குடைமிளகாய் உணவில் எடுத்துக்கிற பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்யும். மேலும் நம்மளுடைய மூளை ஆரோக்கியத்திற்கும் நம்மளுடைய நரம்போட செயல்பாட்டுக்கும் இந்த கேப்சிகம் வந்து பெரிதும் உதவி பண்ணுது. ஸோ வந்து நம்ம உணவில் கேப்சிகம் வந்து சேர்த்துக்கிறணும். நம்மளுடைய நரம்புகளை வலிமைப்படுத்துறதுக்கு இந்த குடைமிளகாய் வந்து பெரிதும் உதவி பண்ணுது. இப்போ மேலே பார்த்த இந்த 10 காய்கறிகளையுமே நீங்கள் தினமும் உணவில் சேர்த்துக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்தை கூட செய்யும். இது கூட சில ஹெல்த் டிப்ஸையும் நான் சொல்கிறேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது நம்ம காய்கறிகளை வந்து ஆவியில் வேக வச்சு, அது ஸ்டீம் குக்கிங் சொல்லுவோம்ல, இந்த ஸ்டீம் குக்கிங் வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைய இருக்கும். ஸோ நம்ம அப்படியே சாப்பிட்றது மிகவும் நல்லது. அதிக எண்ணெய், உப்பு, காரத்தை கண்டிப்பாக தவிர்க்கணும். தினமும் குறைந்தது 3 வகையான காய்கறிகளை வந்து சாப்பிட முயற்சி பண்ணுங்க. பச்சை காய்கறிகள், நிறமுள்ள காய்கறிகள் 2 அப்படின்னு எடுத்துக்கிறங்க. பச்சை உள்ள காய்கறிகள்ல அதிகமான சத்துக்கள் இருக்கும், அது கூட நிறமுள்ள காய்கறிகளும் எடுத்துங்க. போதுமான அளவு தண்ணி எடுத்துக்கிறங்க. அதாவது ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 லிட்டர் தண்ணிங்கிறது மிகவும் அவசியமானது. அது கூடவே தூக்கம் வந்து 7லிருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்க வேண்டும். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும்.
என நண்பர்களே, 60 வயதில் உடல் பழையபடி இயங்க முடியாவிட்டாலும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் நம்மளை இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுருக்கும். இந்த முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, கேரட், பூண்டு, சுரைக்காய் இந்த மாதிரியான எளிய காய்கறிகள் சாப்பிடுவதனால நம்மளுக்கு உடலுக்கு ஆரோக்கியம் கூடுதல் செய்யும். இதுக்கு மருந்து மாத்திரை எதுவுமே தேவையில்லை. மருந்து மாத்திரையே சாப்பிட வேண்டிய அவசியமும் நமக்கு வராது. இந்த காய்கறிகள் நம்ம எடுத்துக்கிற பொழுது நம்ம உடல் ஆரோக்கியமாக சிறப்பாக இயங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.